அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் அப்படின்னா பார்த்திபனூர்ல இருக்கோம். ஸோ பார்த்திபனூரை பத்தி அவ்வளவா யாரும் போட்டதுல ரேர் தான். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்திபனூரை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். என்னென்ன இருக்கு, மக்கள் இங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்திபனூர் சைடு வந்து இங்க வந்தது இல்லை, இது ஒரு ஹிடன் ஸ்பாட்டாவே இருக்கு. பார்த்திபனூர்ல வந்து நீங்க என்ன அழகின்னு சொல்றாங்க, கிளவியா இருந்தா என்ன நீங்க அழகின்றாங்களே ஊர் ஃபுல்லா. உங்க பேர் என்ன, உங்க பேர் என்ன? இது என்னடி இது சிரிப்பு கலுக்குன்னு. எவ்வளோ லெக் பீஸ் பாருங்க, நல்லா வதன்னு கொட்டியிருக்காங்க பிரியாணியில். அடுத்து 65 காமிக்கிறேன் பாருங்க. இப்போதான் பொரிச்சு சுட சுட எடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பொரிக்கிறாக பாருங்க. அடுத்து காதர்கனி. உங்க பேரு? அல்லமின். ஓகே, இப்போ வந்து இந்த கடையில் வந்து எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 70 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நோன்பு வச்சிருக்கிறதுனால இங்கே வந்து ரிவ்யூ சாப்பிட்டுலாம் டேஸ்ட் உங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ அதனால இந்த ஊர் மக்களான இவர்கிட்ட நம்ம கேட்போம். உங்க பேரு? என் பேர் ஜெயராம். இப்போ இந்த பார்த்திபனூர்ல இந்த ஹோட்டல் காட்டேரி ஹோட்டல்ன்றாங்க, இதான் இங்கே ஃபேமஸாக இருக்கு. இதுல நீங்க எத்தனை வருஷமா சாப்பிட்டுட்டு வரீங்க? நான் இப்போ 2 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஓகே, இங்க ரெகுலரா வரீங்க? வேற கடைக்கு போக மாட்டேன், இங்கே தான் வருவேன். பிரியாணினால இங்கே தான் வருவேன். இங்கே தான் வருவீங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர்க்காரங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஹோட்டலை பத்தி? எங்க ஊர்க்காரங்க பொதுவாக வழிமாறிச்சா ஊர்க்காரனால இங்கே தான் வருவாங்க. இங்கே தான் வருவா. என் பேர் திரு ப்ரோ. திரு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து என்னண்டா பார்த்திபனூரை பொறுத்த வரைக்கும் வயசு பசங்க எங்கே போய் ட்ரெஸ் அதிகமாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு எடுக்கிறாங்க? ட்ரெஸ்ஸை பொறுத்தளவு ப்ரோ ரேட்டுக்கு ஏற்றாப்புல நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ட்ரெஸ்ஸு கடை வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல மென்ஸ் ஸ்டோர்னு இருக்கு ப்ரோ. மென்ஸ் ஸ்டோர் அது பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கா? ஆமாம். அங்கே வந்து உங்களுக்கு பசங்களுக்கு ஃபுல்லாக பார்த்திபனூர் பசங்களுக்கு ஃபுல்லாக அங்கே தான் போய் எடுக்கிறாங்களா? ஆமாம் ப்ரோ. குவாலிட்டிலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? குவாலிட்டி நல்லா ஒர்த்தாக. ஓகே, கடை பேர் என்ன ஃபர்ஸ்ட்? ட்ரிபிள் எக்ஸ் மென்ஸ்வேர். ட்ரிபிள் எக்ஸ் மென்ஸ்வேர். இப்போ இங்கே பார்த்திபனூர்ல இதுதான் ஃபேமஸ் அப்படின்றாங்க. ரேட்டு வந்துக்கிட்டு நார்மல் பர்சனுக்கு தான் இருக்கும். ஒரு 400லேருந்து 600க்குள்ள தான் ஆவரேஜாகவே இருக்கும். அதே மாதிரி பேண்ட், அதே மாதிரி இப்போ பேண்ட் என்ன சைஸ்லேருந்து இல்லை என்ன ரேட்லேருந்து என்ன ரேட் வரை இருக்கு? பேண்ட் வந்துக்கிட்டு உங்களுக்கு 400லேருந்து 1500 வரைக்கும் இருக்கு. 1500 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ வந்து வேதியறிந்துள்ள அமைஞ்சுள்ள பார்த்திபனூர் மதக அணை இங்கே தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திபனூர் சைடு வந்தீங்கன்னா உள்ளக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ வரணும்? இது பார்த்திபனூர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வரும். 8 கிலோமீட்டர் வரும். மானாமரில இருந்து 10 கிலோமீட்டர் வரும். சரியான லாங் ரோடு எல்லாம் சரியான மோசங்க உள்ளக்க. இது வந்து ப்ரோ இப்போ இந்த அணையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இது வந்து வேதியறிந்தல் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திபனூர் அணைன்னு வச்சிருக்காங்க பேரு. ஆனால் இது வந்து ஆக்சுவலி வேதியந்தல்னு இனிமேல் நாங்கள் மாற்ற போகிறோம். இந்த அணை பேரை வந்து வேதியந்தல் மாற்றணும், அதான் எங்களோட கோரிக்கை. சரி, அது இது வந்து 1974 கலைஞர் வந்து இங்கே திறந்து வச்சாரு. அவரால் திறக்கப்பட்டது. இந்த நிறைய பேத்துக்கு இது வந்து இருக்கிற இடம் தெரியுதா? தெரியுது, ஆனால் எப்படி இன்னும் பிரபலமாக நிறைய நல்லா இருந்துச்சு, முதல்ல நல்லா தெரிஞ்சு. இப்போ வந்து இந்த பூங்கா தான் அது மெயின். பூங்கா வந்து இப்போ இதானதுனால இந்த அணையை வெளியில தெரியாத அளவுக்கு ரேரா இருக்கு. நம்மளும் போடுறோம் நம்ம வீடியோஸ்ல பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கு பார்த்திபனூர் சைடுல இங்கிட்டு. ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க.